அடுத்ததாக பார்டர் ஜும்மா பள்ளிவாசலினுடைய இமாம் அல்தாஃப் ஹைரி ஹசரத் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் மைக்கில் சொல்கிறியோ கேட்கும், எங்களுக்கு என்ன மைக்கா தந்திருக்கியோ கேட்குறதுக்கு? சும்மா லேசாக வாயை திறந்து வலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் அது பெரிய துவா. எத்தனையோ தாய்மார்கள் பெரியோர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், உங்களுடைய துவாவை நாடித்தானே இன்னும் துவாவுக்கான மஜ்லிஸ் தானே இது. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது ஃபக்த் கால சுப்ஹானஹு தஆலா ஃபி மஹ்கமி தன்ஸீல் வல் ஃபுர்கானிஹில் ஹமீத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அஸீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். ஸதகல்லாஹுல் மௌலானல் அலிய்யுல் அலீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி ஷம்ஸில் அன்பியாஇ வ பத்ரில் முர்ஸலீன் வ குதுபில் அவ்லியாஇ வ இஃப்திகாரில் முத்தகீன் தாஜில் உம்மத்தி ஷஃபீஇல் முத்னிபீன் ஷஃபீஇ யௌமல் கியாமா அல்லாஹு ஹாதி ஷாஃபி. எல்லா புகழும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு உரித்தாகட்டுமாக. நாம் வாழுகின்ற காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற உயர்ந்த கலிமாவின் அடிப்படையிலே வாழ, அதை வாழ்ந்து காட்டிய உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அல்லாஹ்வினுடைய பேரன்பையும் அவனது பொருத்தத்தையும் பெற்ற நன்மக்களிலே வல்லோன் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி தந்தரல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மதரசா ஹைராத்துல் இஸ்லாம் மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர், பேராசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு பட்டம் வாங்க இருக்கக்கூடிய ஆலிமாக்களே, முபல்லிகாக்களே, முன்னாள் இந்நாள் மாணவ செல்வங்களே, நிகழ்ச்சி பார்க்கும்போது நாங்கள் இமாம்கள் ஆண்கள் வந்திருக்கிறோம், மஸ்ஜிதுடைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. மேடையில் முன்னாடி எண்ணி சொல்கிற அளவுக்கு சில ஆண்கள் இருக்கிறோம், இந்த பக்கத்தில் கொஞ்சம் ஆண்கள் இருக்கிறோம். இப்படி அங்கங்கே ஆண்கள் தெரிகிற ஒரு சூழல். ஆனால் மாஷா அல்லாஹ் பெண்கள் நிறைவாக இருக்கிறீர்கள். இன்னும் பெண்களுடைய வருகை அதிகமாக இருக்கும் என்பதற்கு தோதுவாக ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தற்கால நிகழ்வு, இது தற்காலத்தில் உள்ள நிகழ்வு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் ஆரம்ப காலத்தில் எப்படிப்பட்ட நிகழ்வு என்று சொன்னால், நபியுடைய சபைக்கு ஒருத்தர் வருகிறார். அவர் வரும்போதெல்லாம் கவலையாக இருப்பார். எப்போ வந்தாலும் சரி கவலை நிறைந்த முகமாகவே இருப்பார், ஏதோ சோகத்திலே இருப்பார். நபி அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா எப்போ பார்த்தாலும் கவலையோடு இருக்கிற, என்னப்பா காரணம்னு கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் இஸ்லாத்திற்கு முன்பு ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், அதை அல்லாஹு மன்னிப்பானா இல்லையா என்கின்ற கவலை தான் எனக்கு பெரும் கவலை. நபி அவர்கள் கேட்கிறார்கள், நீ இப்போ முஸ்லீமாக தானே இருக்கிற, என்ன பாவம்ப்பா செஞ்ச, உன்னுடைய பாவத்தை சொல்ல என்று கேட்குறாங்க. அவர் தனது செயல் எப்படி இருந்தது என்று சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, என்னுடைய வேலை என்னென்று சொன்னால், ஊரில் யாருக்காவது பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா உயிரோடு புதைக்கணும், கொலை செய்யணும், அதுதான் என்னுடைய வேலை. என்னுடைய வேலை அதுதான். அவர் சொல்லுகிறார், அப்படி நான் புதைத்து கொண்டிருந்தேன். அந்த காலகட்டம் ஊரில் உள்ள பிள்ளைகளை பூரா நான் புதைச்சேன். அப்போ எனக்கு என்ற மனைவி குழந்தை அவருடைய கர்ப்பத்திலே உருவானது, கர்ப்பமானாள். குழந்தையும் பிறந்துச்சு. பிறந்த பிள்ளை பெண் பிள்ளை
என்னுடைய மனைவி சொன்னால், ஊரில் உள்ள பிள்ளைலாம் கொண்டாச்சு, ஆனால் மனைவி சொல்லுகிறார், நீ இதை எதுவும் செஞ்சிடாத, இது வளரட்டும், நமக்கு பலனளிக்கும் என்பதாக அந்த குழந்தை தன்னுடைய கணவனிடத்திலே மனைவி சொல்லுகிறார். குழந்தை மிக அழகாக இருக்கிறது, வளருகிறது. நான் அந்த பிள்ளையை ஒன்றும் செய்யலை, ரொம்ப வளர்ந்துருச்சு, அடுத்து திருமணம் போன்ற காலகட்டம் என்கிற அளவிற்கு குழந்தை வளர்ந்து விட்டது. பெருமக்களே, அவர் சொல்லுகிறார், இப்போ குழந்தை ரொம்ப அழகாயிருச்சு, இதற்கு பின்னால் என்னுடைய மனது குழந்தை பிறந்ததிலிருந்தே குழந்தையை கொல்லணும்னு ஆசை, என்னுடைய வெறி, என்னுடைய பிடிவாதம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் குழந்தையினுடைய அன்பு, அழகு என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை. கொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் குழந்தையினுடைய பேச்சு என்னை தடுத்து விடும், குழந்தையினுடைய அழகு என்னை தடுத்து விடும். அந்த குழந்தை பெரியவளாக ஆகிவிட்டாள். இன்றைக்கும் அப்படித்தானே, பயல்வு என்ன சேட்டை செஞ்சாலும் அத்தாமாரு, தகப்பன்மாரு, வாப்பாமாரு ஈஸியாக கண்டிச்சிடுவாங்க. பொம்பளை பிள்ளை சேட்டை செய்யும்போது பொம்பளை பிள்ளை அத்தாவுடைய கையை பிடிச்சி தடவுறது, நெஞ்சை பிடிச்சி தடவுறது, தாடியை பிடிச்சி தடவுறது, பின்னால் வந்து சாயிறது, என்னத்தையாவது செஞ்சு பொம்பளை பிள்ளைங்க ஈஸியாக தன்னுடைய பெற்றோரை, குறிப்பாக தகப்பனை ஏமாற்றி விடுகிறது, பாசத்தில் ஏமாற்றி விடுகிறது அல்லவா? அது போன்ற அந்த பெண்ணுடைய குழந்தையினுடைய அழகு. பெருமக்களே, அந்த குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எனக்குள் இருந்த வெறி, அந்த பிள்ளையை, மகளை ஒரு நாள் கொண்டே தீரவிடும் என்று திட்டம் தீட்டி ஒரு சூழல் அமைகிறது. நான் என்னுடைய மனைவிடத்திலே போய் சொல்கிறேன். என்னுடைய மனைவியினுடைய குழந்தையை அழகுபடுத்தி அலங்கரித்து என்னிடத்திலே கொடுக்கிறாள். நான் பிள்ளையை விளையாட கூட்டு போகிறேன், எல்லாருடைக்கும் மத்தியில் போய் அறிமுகப்படுத்த போகிறேன், எல்லாருக்கும் தெரிய வைக்க போகிறேன், பிள்ளையை அறிமுகப்படுத்த போகிறேன்னு சொல்லி என்னுடைய மனைவிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் என் மனைவிக்கு புரிஞ்சிருச்சு, ரொம்ப கவனமாக இரு, நீ தப்பு செய்யாதன்னு என்னுடைய மனைவி என்னை எச்சரிக்கிறார். ஆனால் பெருமக்களே, நான் என்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு வந்து விட்டேன். வருகின்ற வழியிலே பாலைவனத்திலே நல்ல கூர்மையான கருக்கள் நிறைந்த ஒரு கிணற்றை பார்க்கிறேன். அந்த கிணற்றுக்கு அருகாமையினுடைய மகளை அழைத்து கொண்டு செல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், அப்படி செல்கின்ற பொழுது என்னுடைய தந்தை என்னிடத்திலே என்னுடைய மகள் பேசுகிறாள். என் அருமை தந்தையே என்பதாக கொஞ்சி என்னுடைய மகள் பேசுகிறாள். ஆனால் அவளுடைய பேச்சையெல்லாம் நான் கவனிக்காமல் அவளை உள்ளே தள்ள முனைகிறேன். அவளுடைய அன்பு என்னை தடுக்கிறது, மீண்டும் தள்ளிவிடுவதற்கு முயல்கிறேன். அவளுடைய அன்பு என்னை தடுக்கிறது, மீண்டும் தள்ளிவிடுவதற்கு முயல்கிறேன். அவளுடைய அன்பு என்னை தடுக்கிறது. ஆனால் எனக்குள் இருந்த வெறி, அவளை நான் தள்ளிவிட்டேன். அவள் ஆபத்து என்று சத்தமிடுகிறாள், எனது தந்தை என்று அழுகிறாள். ஆனால் அவளை நான் தள்ளிவிட்டேன். அவளுடைய சத்தம் கிணற்றுக்குள் போய் அவள் அடிபட்டு கதறுகிறாள். அந்த சத்தம் கேட்டு சத்தம் நிற்கிற வரையிலும் நான் அங்கிருந்து நகரவில்லை. எப்பொழுது அவளுடைய உயிர் பிரிந்ததோ அதற்கு பின்னால் தான் நான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வெளியே வந்தேன் என்று சொல்லி அந்த சஹாபி நபி அவர்களை பார்க்கிறார், சஹாபாக்களை பார்க்கிறார். எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர் வடிந்தோடுகிறது. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ சொன்ன செய்தி இப்பொழுது இஸ்லாம், நீ லவ் உமிர்தன் அவ் ஆகிப அஹதன் பிமா ஃபஅல ஃபில் ஜாஹிலியா லஅகப்துக, நீ செய்த இந்த செயல் இஸ்லாத்திற்கு முன்பு ஒருவர் செய்த செயலுக்காக அவருக்கு தண்டனை இஸ்லாத்தில் கொடுக்கப்படலாம் என்றிருந்தால் நான் உன்னை தண்டித்திருப்பேன் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, பெண்களுக்கான காலம் எப்படி இருந்தது, இன்றைக்கு பெண்களுக்கான காலம் எப்படி இருக்கிறது? நம்முடைய செங்கோட்டையில் இருக்கக்கூடிய 4 மஸ்ஜிதுகளிலும் பார்க்கலாம் பெண்கள் மதரசா இருக்கிறது. நான் பணி செய்யக்கூடிய பார்டர் பள்ளியிலும் பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ் பெண்களுடைய மதரசா இருக்கிறது. பெண்களுக்கான கல்வி நிலையங்கள் ஏராளம். பெண்களுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கு எல்லா வகையான தீனுடைய ஸ்தாபனங்களும் சரி, மற்ற கல்வி ஸ்தாபனங்களும் சரி, எல்லா வகையிலும் ஒத்துழைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பெருமக்களை, இந்த கல்வியை கற்கக்கூடிய நாம் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளையை, நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இஸ்லாமிய தீனின்படி வாழ வைப்பதற்கு, நாம் வாழ்வதற்கு, வாழ வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் பேரருள் இன்றைக்கு வாங்கக்கூடிய ஆலிமா பட்டம் வாங்கக்கூடிய இந்த சகோதரிகளும் சரி, நாமும் சரி, இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய உன்னதமான சூழலில் வாழ்வதற்கு வல்லோன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இது போன்ற தீனுடைய ஸ்தாபனங்கள் கியாமத் நாள் வரையிலும் தங்கு தடையின்றி செயல்படுவதற்கும், இதிலிருந்து நிறைய மாணவிகள் இஸ்லாமிய மகள் இந்த கல்லூரியின் மூலமாக பயன்பெற்று வெளிப்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.